ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சீக்வென்ஸ் 2 அப்படின்ற டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கான்செப்சுவல் வேரியேஷன், டிஸ்டன்ஸ் ட்ராப்ஸ். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலா நம்ம எந்த எக்ஸர்சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா, எந்த எக்ஸர்சைஸ்லேருந்து பண்றோம்னா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி மாஸ்டர் கிளாஸ் இல்ல அதுல வந்து நம்ம 10 விஷுவல் சேலஞ்சஸ் டு கிளியர் யுவர் பேசிக்ஸ் அப்படின்ற எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம இப்போ 4th கொஸ்டின் டேக்கிள் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன டேல நான் பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன டேல நம்ம 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம் அதே எக்ஸர்சைஸ்லேருந்து. ஸோ அந்த அந்த போன வீடியோ பார்க்கணும்னா பழைய வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த 4th கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் W has the coordinates 4, -5. ஸோ 4, -5 எங்க இருக்கு? 4 இங்க இருக்கு. ஸோ ஆரிஜினல் நீங்க ரைட் 4 யூனிட்ஸ் போயிட்டு கீழே 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா யூல் ரீச் த பாயிண்ட் 4, -5. ஸோ இதான் 4, -5 அப்படின்ற பாயிண்ட். இது அவங்க W அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டோட பேர் வந்து W. ஓகேவா? ஸோ அவங்க கொஸ்டின் என்ன ஃபர்தரா கொடுத்துருக்காங்க? இஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்ட்ஸ் as the mirror image, mirror what will be the coordinates of its reflection? ஸோ எக்ஸ் ஆக்சஸ் தான் மிரர் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இதை லேக்கோ இல்ல மிரர் மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஸோ இதான் மிரர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மிரர். ஸோ மிரர் வேணா நான் ஒரு கலர் வச்சு மார்க் பண்றேன் உங்களுக்காக. ஸோ என்ன பண்ணலாம்னா நான் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலர்ல ஒரு மிரர் இருக்கு இந்த மாதிரி. ஸோ ப்ராப்பரா மார்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ப்ராப்பரா மார்க் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ இதான் மிரர். ஓகேவா? ஸோ இப்போ மிரர் இமேஜ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? டபிள்யூட மிரர் இமேஜ் பாத்தீங்கன்னா 4,0ல இருந்து ஈக்குவிடிஸ்டன்டா இருக்கும். ஸோ 4,0 தான் நீங்க மிட் பாயிண்டா வச்சுக்கணும். ஸோ மிரர் இமேஜ் எங்கேயோ இருக்கும். பட் இந்த லைன்ல தான் இருக்கும். அதாவது x ஈக்குவல் டு 4 அப்படின்ற லைன்ல தான் டபிள்யூட மிரர் இமேஜ் இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ x ஈக்குவல் டு 4 அப்படின்ற லைன்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா இந்த இடத்த இதுதான் மிட் பாயிண்டா இருக்கும். அந்த மிரர் இமேஜ் எங்க வேணாலும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. பட் இந்த பாயிண்ட் தான் மிட் பாயிண்டா இருக்கும். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு எஃபெக்டிவா அந்த மிரர் இமேஜ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 4,0 இருந்து 4,-5 டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ இந்த பாயிண்ட் வேணா பின்னு வச்சுக்கலாம். ஸோ பி இஸ் நதிங் பட் 4,0. ஓகேவா? ஸோ 4,0 வந்து நீங்க 4,-5 ரீச் பண்ணா எவ்வளவு யூனிட்ஸ் கீழே டிராவல் பண்ணணும்? 5 யூனிட்ஸ் கீழே டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் ரீச் பாயிண்ட் W ஃப்ரம் P. ஸோ கீழே நீங்க 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா யூ வில் ரீச் திஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா நீங்க P பிடிச்சிடலாம். P அப்படின்ற பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ P வந்து நீங்க மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் எஃபெக்டிவ்லி கெட் த மிரர் இமேஜ் ஆஃப் பாயிண்ட் W. ஓகேவா? ஸோ மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 4,0ல இருந்து 4,0 எங்கேயோ இருக்கு. இங்க இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் மேல தான் இருக்கு. ஸோ இதான் மிட் பாயிண்ட். ஸோ இதுல இருந்து நீங்க மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா யூ வில் ரீச் த மிரர் இமேஜ் ஆஃப் W. ஓகேவா? ஸோ கீழே 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா W ரீச் பண்ணிடலாம். மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா W டேஷ் ரீச் பண்ணிடலாம். ஸோ W டேஷோட கோஆர்டினேட்ஸ் என்ன வரும்? 4,5 வரும். இது திஸ் இஸ் நதிங் பட் 4,-5. ஓகேவா? திஸ் இஸ் 4,-5. இது வந்து மிட் பாயிண்ட் வந்து 4,0 வச்சுக்கலாம். இதான் பாயிண்ட் பின்னு நான் கூப்பிட்டுருக்கேன். இதோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா 4,5 வச்சுக்கலாம். அவ்வளவுதான். 4,5 தான் வரும். வச்சுக்கலாம்லாம் இல்ல. இது 5 யூனிட்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் 5, இந்த டிஸ்டன்ஸ் 5. அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் நதிங் பட் 4,5. ஸோ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா y ஈக்குவல் டு 4 அப்படின்ற லைன்ல தான் இந்த மிரர் இமேஜ் இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். டபிள்யூட மிரர் இமேஜ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் தான் மிரர்னு நீங்க அவங்க கொஸ்டின்ல கொடுத்ததுனால நீங்க என்ன யோசிக்கணும்னா மிட் பாயிண்டே எக்ஸ் ஆக்சிஸ் மேலதான் இருக்குன்ற கன்க்ளூஷனுக்கு நீங்க வரணும். அவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்ல. இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ அந்த ரெண்டு கான்செப்டையும் நான் மறுபடியும் உங்களுக்கு எழுதி எம்பசைஸ் பண்றேன். ஓகேவா? சோ மிட் பாயிண்ட் வந்து டைரக்டா மிரர் இமேஜ் மேலேயே இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மிட் பாயிண்ட் லைஸ் ஆன் தி மிரர் இமேஜ். மிட் பாயிண்ட் ஆஃப் W and W dash. மிட் பாயிண்ட் ஆஃப் W and W dash. இல்ல W dash அப்படின்ற லைனோட மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா it lies directly on the x-axis. ஓகேவா? it lies directly on the x-axis. இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். it lies directly on the x-axis. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா mirror image of W is present on the line y equal to 4 இல்ல x equal to 4. x equal to 4 போட்டுக்கோங்க. இந்த லைன் இஸ் நதிங் பட் x equal to 4. ஓகேவா? x equal to 4 அப்படின்ற லைன்ல தான் W ஓட மிரர் இமேஜ் இருக்கும். அதையும் நீங்க ரெகனைஸ் பண்ணும். இந்த x ஆக்சிஸ் மேலதான் நீங்க வந்து மிட் பாயிண்ட்டும் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஆக்சுவலா 4,5 அப்படின்ற பாயிண்ட் இங்க தான் இருக்கு. அவ்வளவுதான். சோ திஸ் பாயிண்ட் இஸ் நதிங் பட் W டேஷ் நீங்க போட்டுக்கலாம். 4,5. சோ ஆன்சர் வந்து 4,5 தான். சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? வாட் வில் பி த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. சோ நீங்க W டேஷ் போட்டு 4,5 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். 4,5. ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ இந்த கொஸ்டின் ஈஸி தான். சோ இந்த ரெண்டு விஷயம் நீங்க ரெகனைஸ் பண்ணா போதும். மிட் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சஸ் மேல இருக்கும். அப்புறம் y x equal to 4 அப்படின்ற லைன் மேல தான் இந்த மிரர் இமேஜும் இருக்கும். அவ்வளவுதான். சோ ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கும் பேசிக்கா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்ஸ் உங்களுக்கு மிட் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா இங்க இருந்து சோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா நீங்க என்ன பண்ணணும்னா Wல இருந்து அந்த மிட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நீங்க மேல அதே அளவுக்கு நீங்க மேல ரைஸ் பண்ணணும். அவ்வளவுதான்.
ஸோ உங்களுக்கு அந்த மிரர் அந்த ரிஃப்ளெக்ஷனோட கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ நம்ம கொஸ்டின் 4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இந்த சீக்வன்ஸ்ல இருந்து. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதே சீக்வன்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின் 5 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வி வில் சால்வ் திஸ் கொஸ்டின் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் அடுத்த வீடியோல ஆன்சர் ரிவீல் பண்றேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.